Happy morning, my dear students. பேராமெடிக்கல்ல இருக்கக்கூடிய எல்லா ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கு, அதாவது ரிசல்ட் எப்படி பார்க்கணும், அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும், காலேஜ்ல போய் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், இதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்மளுடைய ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க, அலாட்மெண்ட் ஆர்டரும் 4ஆம் தேதி நம்மளுக்கு ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியோட இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து 5 மணியோட க்ளோஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் ஓபன் ஆகாது. சோ ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்குங்கிற ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி நம்மளுக்கு ரிலீஸ் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ஒரு PDF ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட்ல கவுன்சிலிங் ரவுண்ட் 1 உடைய ரிசல்ட் வந்து PDF ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த PDF நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல நீங்க அந்த PDF வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். சோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இதுல சர்ச் பாக்ஸ்ல போய் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அல்லது நேமை என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நேரா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நேமுக்கு நேரா என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இதுதான் உங்களுடைய ரிசல்ட். அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு 4ஆம் தேதி வந்து அபிஷியல் வெப்சைட்ல எப்படி நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு ஒரு லிங்க் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க எப்படி நீங்க வந்து கவுன்சிலிங் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த லிங்க் கிளிக் பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல மை இன்ஃபர்மேஷன்ல கீழே டவுன்லோட் இருக்குது பாத்தீங்களா, இந்த டவுன்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு PDF ஓபன் ஆகும். இந்த PDF நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதுல உங்களுடைய போட்டோ, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், கம்யூனிட்டி எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல கொடுத்திருப்பாங்க. இதுதான் அலாட்மெண்ட் ஆர்டர். சோ இதுல வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்ப மை இன்ஃபர்மேஷன் பக்கத்திலேயே நீங்க எவ்வளவு சாய்ஸஸ் கொடுத்தீங்களோ அது எத்தனாவது ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதும் டிஸ்ப்ளே ஆகும் இந்த மாதிரி. ஓகே, இப்ப வந்து நம்ம ரிசல்ட் பார்த்தாச்சு, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணியாச்சு. காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறீங்க. காலேஜ்ல போய் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் அட்மிஷன் ப்ராசஸ் பண்றீங்க, அதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டிங். சோ நீங்க இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் மஸ்ட் கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும். அது கூட எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் நீங்க எடுத்துட்டு போகணும். என்னென்ன ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணி கொடுத்தீங்களோ அத்தனை ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் எடுத்துட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும், பாஸ் புக் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த காலேஜ்ல வந்து ஒரு 10 ஜெராக்ஸ் காப்பீஸ் கேக்குறாங்க. சோ நீங்க காலேஜ்ல போய் கேட்டாலே எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை காப்பீஸையும் நீங்க வந்து இந்த ஒரிஜினல்ஸோட நீங்க சப்மிட் பண்ணணும். சோ இது மட்டும் இல்லாம நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. காலேஜ் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 10,000 rupees பே பண்ண சொல்லுவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5,000 rupees வந்து டெபாசிட் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. அந்த 5,000 டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு. இது ESI காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபீஸ் வந்து தெளிவா தெரியல. ESI KK நகர் சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்ல பார்த்தாலுமே நம்மளுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் இல்ல, கால் பண்ணி கேட்டாலுமே தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இது வந்து ESI காலேஜ் அப்படிங்கிறது செமி கவர்மெண்ட் காலேஜ். சோ கவர்மெண்ட் காலேஜ் காட்டிலும் கொஞ்சம் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15,000 to 20,000 குள்ளதான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜை பொறுத்து. அதனாலதான் நான் சொல்றேன், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்ல எதெல்லாம் வருதோ நம்ம கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அந்த காலேஜுக்கு கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களுடைய நம்பர் கிடைக்கும். அந்த காலேஜோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா சில காலேஜஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்றாங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டாப் காலேஜஸ்க்குலாம் 1.5 lakhs வருது, 1.5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. சோ அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்பமே நம்மளுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே பே பண்ண சொல்றாங்க. சோ ஃபுல் அமௌண்ட்டும் நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும் பிரைவேட் காலேஜஸ்க்கு. இதே இது மாடரேட் ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 65,000ல இருந்து 85,000 பெர் இயருக்கு வந்து கலெக்ட் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட்டிங் டைம் அப்போ நீங்க அமௌண்ட் பே பண்ணும்போது உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா இந்த கன்செஷன் வந்து கண்டிப்பா அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,000 to 25,000 வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸ்காலர்ஷிப்புக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமா உங்களுக்கு கன்செஷன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ஸ்காலர்ஷிப் மைனஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்கணும், இந்த மாதிரி எனக்கு ஒரிஜினல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமிச்சு கேட்டா மட்டும்தான் அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க. சோ காலேஜ்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க வந்து சொல்லிடுவாங்க, சில காலேஜ்ல இத்தனாம் தேதி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ் வந்து காலேஜ் வந்து நாங்க ஓபன் பண்றோம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ சில காலேஜ்ல நீங்க வந்து கால் பண்ணி கேளுங்க அல்லது நாங்க உங்களுக்கு கால் பண்ணி எப்போ காலேஜ் ஓபனிங்ற டேட் வந்து நாங்க மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போதே போய் காலேஜ் வந்து ஜாயின் பண்ண மாட்டீங்க, ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்க. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க ரவுண்ட் 1ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஒரு கோர்ஸ் காலேஜ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கண்டிப்பா காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு அப்ப ரிப்போர்ட் பண்ணும்போது நான் அடுத்து வரக்கூடிய ரவுண்ட் 2 ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க. சோ நீங்க ரவுண்ட் 2ல நீங்க பார்ட்டிசிபேட்
டிசைட் பண்ணி உங்களுக்கு கோர்ஸோ காலேஜோ கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க ப்ரீவியஸா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ரவுண்ட் 2ல கிடைச்ச அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போய் காமிச்சீங்கன்னா உங்களுடைய சப்மிட் பண்ண ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் நீங்க என்ன அமௌண்ட் பே பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருவாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீ அலாட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கோர்சஸ் காலேஜஸ் சேஞ்ச் பண்ண முடியும்னா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல நீங்க கவர்மெண்ட் காலேஜே சேஞ்ச் பண்ணணும்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் டு எஸ்எஃப் காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எஸ்எஃப் டு கவர்மெண்ட் காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ்எஃப் டு எஸ்எஃப் மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து கோர்சஸையும் காலேஜஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யார் வந்து 1 lakh பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேராமெடிக்கல்ல ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுட்டே இருக்கிறீங்க. சோ படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து பிடிக்கல, இந்த கோர்ஸ் பிடிக்கல, இந்த காலேஜ் பிடிக்கல, நான் டிஸ்கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து 1 lakh பே பண்ற மாதிரி இருக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் காலேஜ்ல எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட்டோ வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அப்படியே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.